Good morning students. Exercise 3.14 பார்த்துட்டு இருக்கோம். அதுல first problemல subdivision 3. So நம்ம given questions என்னன்னா கொடுத்திருக்க எல்லா equationsையும் நம்ம alpha plus betaவும் alpha into betaவும் change பண்ணனும். So அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். Subdivision 3 அதுல first bracket value 3 alpha minus 1 into 3 beta minus 1. So 2 bracket values நமக்கு கொடுத்திருக்காங்க. So இது நம்மளால என்ன பண்ண முடியும்? 1ல மல்டிபிள் பண்ண தான் முடியும். So அதை தான் பண்ண போறேன். Equal to solutions multiple பண்ண போறேன். plus into plus plus தான். first எப்பவுமே multiple பண்ணும்போது symbol number அதுக்கு அப்புறம் தான் alphabetic letter. So plus into plus plus 3 3s are 9 alpha into beta alpha beta. அடுத்து அதிலே second term பண்ண போறோம். plus into minus minus 3 alpha into 1 3 alpha. next second termல பண்ண போறோம். minus into plus minus 1 into 3 beta 3 beta. next one minus into minus plus 1 ones are 1. so இதுக்கு அப்புறம் கவனிங்க நம்மளால என்ன பண்ண முடியும் 9 alpha beta இது ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கு காமனா என்ன இருக்கு மைனஸ் இருக்கு அதோட 3யும் இருக்கு. so ரெண்டுல இருந்து காமனா என்ன பண்ண போறேன் -3 எடுத்துட்டு போறேன். ஸோ மைனஸ் எடுக்கும்போது ரெண்டு என்ன ஆகும் ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 எடுத்தோடனே இங்கே ஆல்ஃபா இங்கேயும் 3 எடுத்தோடனே பீட்டா மட்டும் தான் இருக்கும். ஸோ மைனஸும் காமனாக எடுத்தது ப்ளஸ் இருக்கும் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. ஸோ கொஷினில் கொடுத்தபடி நம்ம என்ன பண்ணியாச்சு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளால இதை ரிடியூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் 1ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒன்று சம் ஆஃப் த ரூட்டில் இருக்கணும் அப்படி இல்லை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் இருக்கும். ஸோ கிவன் கொஷின்ஸ் அப்படியே இந்த இடத்துல எழுதிக்கோங்க. next one subdivision 4 பார்க்க போறோம். so subdivision 4 question alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha. two rational expression இருக்கு. first one plus second one இருக்கு. so இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. so ஆட் பண்ணா டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். எப்பவுமே ஆட் சப்ராக்ட் பண்ணா ரேஷனல் எப்படி இருக்கணும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும். இங்க பீட்டா இருக்கு செகண்ட் ஒன்ல ஆல்ஃபா இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன குறையுது ஆல்ஃபா குறையுது இங்க என்ன குறையுது பீட்டா. ஸோ அப்பதான் ரெண்டுத்தையும் ஈக்குவலா மாற்ற முடியும். ஸோ இங்க ஆல்ஃபா இல்ல ஆல்ஃபா போட போறேன் இங்க பீட்டா இல்ல பீட்டா போடும். ஸோ ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவலா மாற்றணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும் ஆல்ஃபாவில். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஆஸ் யூஷுவல் எழுதிக்கிற நேஷனல் நம்பரை ஆல்ஃபா பிளஸ் 3 பை பீட்டா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆல்ஃபாவை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். பிளஸ் செகண்ட் ஒன் டினாமினேட்டர்ல என்ன குறையுது பீட்டா இல்ல. ஸோ இப்போ பீட்டாவை இந்த ஃபுல் டேர்ம்ஸோடய மல்டிப்ளை பண்ணும். ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் இருக்கிற பீட்டா பிளஸ் 3 பை ஆல்ஃபாவை எழுதியாச்சு. ஸோ இன்ட்டு பீட்டா இன்ட்டு பீட்டா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணியாச்சு. செகண்ட் ரேஷனல் ஃபுல்லா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அதை மல்டிபிள் பண்ண போறேன். இந்த ஃபுல் பிராக்கெட் வேல்யூ நான் பிராக்கெட்ல காமிக்கிறேன். அப்போதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா அப்போதான் இங்க இருக்க ஆல்ஃபாவை 2 டேர்ம்ஸையும் ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணும். இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுடுவீங்க. ஸோ அதனால தான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா 3 ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. எப்பவுமே ஆர்டர் தான் எழுதணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஏபின்ற மாதிரி தான் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு பீட்டா 3 beta by alpha beta alpha into beta alpha beta. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் நியூமரேட்டர் ஆட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் ஆட் பண்ணும்போது முதல்ல ஸ்கொயர் ஆர்டர் எழுதும் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரேட்டை 3 ஆல்ஃபா 3 பீட்டா பை டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல். ஸோ 1 டைம்ஸ் எழுதினா போதும் ஆல்ஃபா பீட்டா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கொஸ்டின்ல சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இல்லைன்னா ஆல்ஃபா பீட்டாவா மாற்றணும். இங்க பாருங்க ஸ்கொயர்ல நமக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது. லாஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ட்லேயே பார்த்தோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர்ஸ் இல்லாம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்காக நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ நேற்று கூட நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதே தான் இப்போ யூஸ் பண்ண போறோம் ஃபார்முலா. So a square plus b square formula நமக்கு என்னது a plus b the whole square minus 2ab. So அதுதான் யூஸ் பண்ண போறோம் alpha square plus beta square பதிலா. So இப்போ எழுதுங்க alpha square plus beta square பதிலா என்ன எழுதணும் alpha plus beta
the whole square minus 2 alpha beta. So இந்த alpha square plus beta square பதிலா ஃபார்முலா யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது பாருங்க 3 alpha plus 3 beta இருக்கு. ஸோ இது 2 டேர்ம்ஸ்ல நம்ம காமனா என்ன இருக்கு 3 இருக்கு. ஸோ 3 காமனா கொண்டு வந்துடுறேன். பேலன்ஸ் அப்போ என்ன இருக்கும் alpha plus beta by alpha beta. இப்போ கவனிங்க alpha plus beta sum of the root alpha into beta ப்ராடக்ட்ல இருக்கு. இங்க alpha plus beta sum of the root product of the root. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது ரிடியூஸ் பண்ண முடியாது. வேல்யூஸ் என்ன பண்ணணும் இதோடய ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது தான். கொஸ்டின் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha. Question number 2. The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta without solving for the roots finds. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க quadratic equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. So இதில் நம்ம alpha beta யூஸ் பண்ணி find out பண்ண போகிறோம். Without solving for the roots find 1 by alpha plus 1 by beta. ஸோ இந்த 1 by alpha plus 1 by beta இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ வேல்யூ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பியோட வேல்யூ, கான்ஸ்டன்ட் இஸ் எ சி வேல்யூஸ். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ சம் ஆஃப் த ரூட்னா நமக்கு என்னது மைனஸ் பி பை ஏ, அதுவே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா சி பை பின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து ஆல்ஃபா பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு டினோட் பண்ணுவோம். சம்முனாலே ஆட் பண்ணுறது தான். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஃபார்முலா என்னது மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நமக்கு என்னது மல்டிபிள்னு அர்த்தம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூலாம் ஈக்குவேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். So A value is x square coefficient 2, B value is x coefficient minus 7 and C value is constant 5. So இந்த வேல்யூஸ்லாம் எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணணும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். Sum of the root alpha plus beta equal to minus B by A. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 7 by A value is 2. So alpha plus beta equal to 7 by 2. Next product of the root alpha into beta. So alpha into beta C by A. C value is 5 and A value is 2. Sum of the root and product of the root நம்ம என்ன எழுதியாச்சு வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சப்டிவிஷன் 1 by alpha plus 1 by beta. இதில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த sum of the root product of the root. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எதுக்காக நம்மள சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டாக மாற்ற சொன்னாங்க. நம்ம இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எதுக்காக நம்ம அப்படி சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் சேஞ்ச் பண்ண கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் சம் மாடல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு அப்படி இல்லைனா ஆல்ஃபா பீட்டான்னு சேஞ்ச் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டாக என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சென்ட்ரல் ஆட் அண்ட் சப்ராக்ட் இருந்தால் ரேஷனல் நம்பர் நம்ம என்ன பண்ணணும் டினாமினேட்டர் ஈக்குவலாக மாற்றணும். ஸோ இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன இல்லை பீட்டா இல்லை, இங்கே என்ன இல்லை ஆல்ஃபா இல்லை. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக என்ன மல்டிப்ளை பண்ணும் பீட்டாவால் அண்ட் செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக என்ன பண்ணும் ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதான் பண்ண போகிறேன் 1 into beta by alpha into beta. ஸோ எக்ஸ்ட்ராவை ஆல்ஃபாவை பீட்டாவை மல்டிபிள் பண்ணியாச்சு ப்ளஸ் 1 into alpha beta into alpha. செகண்ட் ஒன் ஃபுல்லாக எதை மல்டிப்ளை பண்ணிட்டு பாருங்கள் ஆல்ஃபாவில். ஸோ ஃபஸ்ட்டு ஒனில் பீட்டா இல்லை, பீட்டா ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியாச்சு. செகண்ட் ஒனில் ஆல்ஃபா இல்லை, ஆல்ஃபா ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ண போகிறோம் 1 into beta beta by alpha beta ப்ளஸ் 1 into alpha alpha by beta into alpha alpha beta. எப்போவுமே ஆர்டராக தான் எழுதணும். டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்படியே எழுதுங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்குது. ஸோ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ பி ப்ளஸ் ஏனாலும் நம்ம ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். ஏன்னா ப்ளஸ் தானே. ஸோ ப்ளஸில் 1 + 2நாலும் 3 தான், 2 + 1நாலும் 3 தான். ஸோ அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதுகிறேன் பை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் டினாமினேட்டருக்கு 1 டைம்ஸ் எழுதுங்க ஆல்ஃபா பீட்டா
ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எதுக்காக நம்மள முதல்ல ஆல்ஃபா பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச கொஸ்டின்ல ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சல ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 அண்ட் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வேல்யூ 5/2. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 7/2, ஆல்ஃபா பீட்டா 5/2. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிவைட் கீழே டிவைட் தான் என்ன பண்ணும், டினாமினேட்டரில் இருக்க பையை ரெசிப்ரோக்கல் பண்ணும், அதாவது தலைக்கீழே மாற்றணும். ஸோ நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும் 7/2 இன்ட்டு, ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சென்டரில் மல்டிபிள் வரும், 5/2 2/5 சேஞ்ச் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 7/5. ஸோ 1/α ப்ளஸ் 1/β ஆன்சர் 7/5. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே மாடல் நீங்கள் ஹோம்ஒர்க்ஸ் 1 போடுங்க. சப்டிவிஷன் 2 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சப்டிவிஷன் 2 ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக மாற்றணுமா? ஸோ இங்கே டினாமினேட்டரில் என்ன இல்லை, ஆல்ஃபா இல்லை, இங்கே என்ன இல்லை, பீட்டா இல்லை. ஸோ அப்போது இந்த ஃபுல் டேர்ம் என்ன பண்ணுங்கள், மேலே ஆல்ஃபா வேல்யூம் கீழே ஆல்ஃபா வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ஒன்குள்ளே என்ன பண்ணும், மேலே பீட்டா வேல்யூம் கீழே பீட்டா வேல்யூம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலே என்ன ஆகும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயராக மாறும், டினாமினேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவை மாற்றும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட்டு காமிச்சேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் ஒன்ல நம்ம நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்ச சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சம் ஆஃப் த ரூட் 7/2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 5/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3 கொஸ்டின் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஸோ டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், சென்டரில் அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரை ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஈக்குவலாக சேஞ்ச் பண்ண நம்ம என்ன பண்ணணும், என்ன வேல்யூஸ் நம்ம குறையோ அதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2வால் இந்த சைடு ரெண்டு இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2, ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணணும், பீட்டா ப்ளஸ் 2, பீட்டா ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதான் பண்ண போகிறேன். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2. கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே முதல்ல எழுதுங்க. எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே பீட்டா ப்ளஸ் 2 இருக்குது, அப்போ என்ன குறையுது, ஆல்ஃபா ப்ளஸ் 2ல். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ஃபா ப்ளஸ் 2வை நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள் பண்ணியாச்சு. ப்ளஸ் கிவன் கொஸ்டினில் அப்படி எழுதுங்க, பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. ஸோ நமக்கு இப்போ இதில் என்ன மல்டிபிள் பண்ணணும், இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது, பீட்டா ப்ளஸ் 2 தான். ஸோ அந்த பீட்டா ப்ளஸ் 2வை ரெண்டு இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பீட்டா ப்ளஸ் 2, பீட்டா ப்ளஸ் 2. ஸோ டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவலாக இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் 2, ஆல்ஃபா ப்ளஸ் 2, பீட்டா ப்ளஸ் 2, பீட்டா ப்ளஸ் 2. ஸோ ரெண்டுத்துலையுமே இருக்குது. இப்போ நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ண வேண்டாம், அப்படியே எழுத வேண்டாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2, ஆல்ஃபா ப்ளஸ் 2, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஏன்னா பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, பவர் 1 இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், பேஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2, ஆல்ஃபா ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, நான் பவரை ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன எழுதுவேன், ஆல்ஃபா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பை, இது அப்படியே தான் ஃபுல்லாக தான் வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எழுதலாம், ரெண்டுமே ஈக்குவலாக ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2, பீட்டா ப்ளஸ் 2, பேஸ் ஆர் ஈக்குவல் மீன்ஸ் பவரை ஆட் பண்ணுறேன், பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2, பீட்டா ப்ளஸ் 2. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, பிக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு 2. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், பி வேல்யூ 2, 2 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த டேர்ம் பி ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எனக்கு பீட்டா, பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 பீட்டா இன்ட்டு 2, 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக எனக்கு 2, 2 ஸ்கொயர் பை இது மல்டிப்ளை பண்ணுங்க,
alpha into beta, alpha beta, alpha into 2, 2 alpha, 2 into beta, 2 beta, plus 2 2s are 4. இதுச்சா equal to. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலாம் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 into alpha into 2. நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4. ஆல்ஃபா அப்படியே வந்துடும் வேரியபிள். ப்ளஸ் 2 ஸ்கொயர் மீன்ஸ் 2 into 2, 2 2s are 4. ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 into beta into 2, 2 2s are 4. பீட்டா வேரியபிள் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 2 ஸ்கொயர் 2 2s are 4 by alpha beta plus இந்த 2 டேர்ம்ஸ்லையும் 2 காமனாக இருக்குது. 2 into alpha plus beta plus 4. ஸோ முதல்ல பவரில் ஹையஸ்டாக இருக்க ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை 1 எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு பவர் 1ல் இருக்கிறத எழுதுகிறேன். 4 alpha plus 4 beta. லாஸ்ட் டைம் இருக்கு 4 plus 4 8 by alpha beta plus 2 alpha plus beta plus 4. டினாமினேட்டர் நமக்கு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா மாற்றியாச்சு. சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டாக மாற்றியாச்சு. நியூமரேட்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இது ரெண்டுலேயும் 4 காமனாக இருக்கா. 4 into alpha plus beta plus h by அப்படியே தான் டினாமினேட்டர் வரும். alpha beta plus 2 into alpha plus beta plus 4. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸ்கொயரில் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்கொயரில் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a plus b the whole square minus 4ab. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், minus 2ab. இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போது சேஞ்ச் பண்ணுங்கள். ஆர்ஹெச்எஸில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கா, 2 ஆல்ஃபா பீட்டான்னு மாற்றிக்க வேண்டியதான். ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 by alpha beta plus 2 alpha plus beta plus 4. ஸோ இதில் இந்த ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இந்த ஆல்ஃபா பீட்டா இருக்குது, அந்த மாதிரிலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஆட் சப்ராக்டில் என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல் ஈக்குவேஷன்ஸையும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனில் கொடுத்த சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 த ஹோல் ஸ்கொயர் minus 2 into alpha beta value 5/2 plus 4 into 7/2 plus 8 by 5/2 plus 2 into alpha plus beta value 7/2 plus 4. இந்த ஸ்கொயர் இருக்கு, உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 2 2 கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. ஏன்னா இந்த 2 டேர்ம்ஸ் மல்டிபிள், இந்த 2 டேர்ம்ஸ் மல்டிபிள், கேன்சல் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு மல்டிபிள் தான், 2 2 கேன்சல். பேலன்ஸ் 7 7s are 49 by 2 2s are 4 minus 5 plus 7 2s are 14 plus 8 by 5/2 plus 7 plus 4. 49/4. ஸோ இது ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணணும், 14 + 8 நமக்கு என்ன வரும், 22 வரும். நம்ம அதோட என்ன பண்ணணும், -5 பண்ணணும். 14 + 8 நமக்கு 22. 22ல் 5 சப்ராக்ட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும், 17. பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ என்ன வரும், +17 by 5/2 + 7 + 4 நமக்கு என்னது, 11. ஸோ ஒரு ரேஷ்னல் ஃபார்ம், ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்க வேண்டாம். இது நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கேல்குலேஷன் எனக்கு போடுங்க, இதை ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஸோ இதை சைடில் மல்டிபிள் பண்ணி
மேலே ஆட் பண்ணுங்கள், இங்கே ஒரு பை வேல்யூ வரும். அதே மாதிரி இங்கே சைடில் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுங்கள், ஒரு பை வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பை வேல்யூ அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் பை வேல்யூ என்ன பண்ணுங்கள், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன்சரை கேன்சல் பண்ணி போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம்ஒர்க்காக இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. தேர்ட் ப்ராப்ளம் சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் 2 இதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. லாஸ்ட் இது ஒன்றையும் ஹோம்ஒர்க்கில் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.